நிறைய செடிகள்லாம் இருக்குது. இது என்னென்ன செடி ஒரு செடியாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். முதல்ல வந்து இது பசலைக்கீரை, அப்புறம் பெரண்டை இருக்குது, பெரண்டை கொடி. இது சோளமாக கம்பா தெரியல. அப்புறம் செம்பருத்தி, சிவப்பு செம்பருத்தி, ஒற்றை அடுக்கு செம்பருத்தி, இது ஆவாரம் பூவா என்னன்னு தெரியல. வேப்பிலை, கத்திரிக்காய் செடி, பூ பூக்கும் தருவாயில் பூ பூத்து காய் காய்க்கும். அதுக்கப்புறம் மல்லிப்பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். வேப்பிலை, கரும்பு, நல்லா 2 கரும்பு இருக்குது, 3 கரும்பு இருக்குது. இது வந்து புதினா, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே துவையில் அரைக்கலாம். இது வந்து மணத்தக்காளி, வாய்ப்புண்ணுக்கு நல்லது. இது வந்து முடக்கத்தான் கீரை. இதை அரைச்சிட்டு தோசை மாவில் போட்டு சுட்டு சாப்பிட்டோன்னா மூட்டு வலி சரியாகும். சோற்றுக்கற்றாழை, நித்தியமல்லி, அரளிப்பூ. இது வந்து எல்லோ செம்பருத்தி. இது வந்து அடுக்கு செம்பருத்திலேயே ஆரஞ்சில் அடுக்கு செம்பருத்தி. நித்தியமல்லி, இந்த இலையை வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தோன்னா சுகர் குறையும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வயலட் இருக்குது, ஒயிட் இருக்குது. செம்பருத்தி இது அழகாக சூல் பையோட இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். செம்பருத்தி, அரளிப்பூ, மருதாணி இலை. இது மரம் இல்லையா, கீழே நட்டோன்னா நல்லா இலை பெருசாக இருக்கும். இது தொட்டியில் இருக்கிறதால இலை சிறுசாக இருக்குது. இது வந்து சிறுகீரை, சங்குப்பூ, பெருமாள் சிவனுக்கு உகந்த பூ. இது ரணகல்லி. இந்த இலையை வந்து தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோன்னாக்கா கிட்னி ஸ்டோன் சரியாகும்னு சொல்கிறாங்க. இது கீழாநெல்லி, மஞ்சள் காமாலைக்கு கீழாநெல்லி. இது கீழாநெல்லின்றது இது பாருங்கள், நெல்லிக்காய் மாதிரி பின்பக்கத்தில் காய் இருக்கும், கீழே காய் இருக்கும். இது கீழாநெல்லி. அவ்வளோதான் செடிகள். எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் போடுங்க.